சீஸ்ஃபயர் என்று கூறப்படுவது இரண்டாம் கட்டத்தில் முன்னேறுவது சந்தேகத்திற்குரியது. ஹமாஸ் தங்களிடம் 29க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ் உள்ளனர் என்று கூறுகிறது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நம்புவது சுமார் 40 பேர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாகும். காரணம், ஹாஸ்டேஜஸிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் கூற்றுகளை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறார்கள். இந்த 40 பேர் ஹமாஸின் கஸ்டடியில் இருந்தபோதே குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கலாம். இரண்டாவதாக, சண்டை நிறுத்தம் தொடங்கிய பிறகு ஹமாஸ் தங்கள் படைபலத்தை காட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறது, துப்பாக்கிகளை காட்சிப்படுத்துகிறது. ஹமாஸ் மீண்டும் பழைய முறைக்கு திரும்பும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அமெரிக்கா ஏற்கனவே ஒரு திட்டத்தை வெளியிட்டுள்ளது, காசாவை 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களில் கைப்பற்றுவது. இஸ்ரேலிய படைகள் முழுமையாக காசாவிலிருந்து விலக வேண்டும். ரீபில்டிங் மற்றும் ரீகான்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் ஹமாஸிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடாது. இது பேச்சுவார்த்தைகளில் வந்த விஷயம்.